ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கலத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை 2லேருந்து 3 முறை தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 hours அப்படியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இது 2 hours ஆச்சும் நல்லா இந்த அரிசி ஊறணுங்க. இப்போ ஊற வச்ச இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஏலக்காய் ஒரு 5 சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக. நம்ம வீட்டில் படித்த ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி மிக்சியில் நல்ல மாவு போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அப்பத்துக்கு மாவு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். இப்போ அரைச்ச மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இன்னொரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, அதாவது இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை. இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து கரைச்சா போதுங்க, சர்க்கரை பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. பாருங்கள், வெல்லம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. வெல்லம் கரைஞ்சிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் வந்து சர்க்கரை பாவு வந்து சூட்டோடு இருக்கிறப்ப அந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்குங்க. சூட்டோடே இந்த மாவில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கரண்டி எதுவும் போட்டு கிண்டக்கூடாதுங்க. ஸ்டவ்வை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனேயே அந்த மாவில் இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வந்து எதுவும் போடக்கூடாதுங்க. கேஸ்கட் போடாமல் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குக்கரை வந்து இறக்கி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சைடில் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. அப்புறம் அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி குக்கரை பேக் சைடு திருப்பி 2 தட்டு தட்டுங்க. நம்மளுடைய கலத்தப்பம் அப்படியே கலண்டு வந்துடுங்க. இப்போ டேஸ்டான நம்மளுடைய கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இதை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாங்க. கண்டிப்பாக இது ஒரு 7-8 பேர் சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.